அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் தந்தவளே, உன்னை மறப்போமா? என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு இரண்டாம் வணக்கம். தம்பி, இப்ப நீ எத்தனாவது படிக்கிற? இவரா? சரி, நான் பயந்து போனேன், விளைக்கிறேன். சொல்லுங்க தம்பி, நீ எத்தனாவது படிக்கிற? 10வது போறேன். 10வது முடிச்சு நீ விவசாயமாப்பா பார்க்க போற? ஐயா, என் தாத்தா விவசாயம் பார்த்தாங்க, எங்க அப்பா தரிசு நிலத்தை பார்த்தாங்க, நான் இப்ப ரியல் எஸ்டேட் பாக்குறேன். இதுதான் இன்றைய விவசாயத்தோட நிலைமை. சொல்லுங்க. நெல்லு போட்டா விளையல, கரும்பு போட்டா விளையல, வாழை போட்டா விளையல, பிளாட் போட்டா விளையுது அப்படிங்கிறா. அப்ப அங்க நெல்லு போட்டா விளையல, கல்லு போட்டா விளையுதுன்னு சொன்னா விவசாயமா பார்க்க போறீங்க 10th முடிச்சுட்டு? ஐயா, இந்த ராசிபுரத்தோட பெருமை என்ன தெரியுங்களா? நெய் தாயா. அந்த நெய்யை வச்சுதான் நான் இப்ப என் உரைய தொடங்குறேன். நல்லா சொல்லுங்க. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தாங்களாம். அப்போ அங்க இருக்கவங்க பார்த்து கேட்டாங்களாம், என்னையா பெரிய பண்பாடுன்னு சொல்றீங்களே, எங்க பண்பாடு பாருங்க, கறந்த பாலை போட புதுமையானதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு நம்ம விவேகானந்தர் சொன்னாரு, பாருங்க, உங்க பண்பாடு கறந்த பாலை போல புதுமையான பண்பாடு தான், நான் ஒத்துக்கிறேன். அந்த பால் ஒரு நாள் நல்லா கெடாம இருக்கும், 2வது நாள் அது பொறை ஊத்தி வச்சா தயிரா ஒரு 2-3 நாள் கெடாம இருக்கும். அந்த தயிர் வெண்ணெயாச்சுன்னா ஒரு 3 நாள் கெடாம இருக்கும். ஆனா அந்த வெண்ணெய உருக்கி நெய்யாக்குனா அந்த நெய் காலத்துக்கு கெடாம இருக்கும். அந்த நெய்யோட சேர்ந்த எந்த பொருளுமே கெட்டு போவதில்லை. அது போலதான் எங்க பண்பாடும். எங்க பண்பாடும் என்னைக்கு கெடாது, எங்க பண்பாடோட சேர்ந்த பிற பண்பாடுமே கெடாதுங்க ஐயா. அதுதான் எங்க தமிழ் பண்பாடு. சொல்றாங்க பாருங்க. பாலை வச்சோம்னா காய்ச்சாம அதுல காய்ச்சி வச்சாலும் ஒரு நாள் தாங்கும். சரி, உர ஊத்தி வச்சா தயிரா ஒரு 2 நாள் தாங்கும். அதுல வெண்ணெய் எடுத்து வச்சா 1 வாரம் தாங்கும். இந்த வெண்ணெயை நெய்யா மாத்தி வச்சா 3 மாசம் தாங்கும். அந்த நெய்யில ஒரு பலகாரம் செஞ்சு வச்சா திருப்பதி லட்டு 1 வருஷத்துக்கே தாங்கும்னு சொன்னா எங்கள் பண்பாடு அந்த நெய்யை போன்றது என்று விவேகானந்தர் சொன்னார். அழகுமா? ஐயா, இங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாம் பாருங்கய்யா, தமிழ் பண்பாட உணர்த்தணுன்றதுக்காக பெண்கள் எல்லாம் சேலையிலையும் ஆண்கள் எல்லாம் வேட்டியிலையும் வந்திருக்காங்க. இப்ப நீங்களே பட்டு புடவை கட்டி பூ வச்சு வந்திருக்கீங்களா? எங்க பண்பாடு ஐயா. சபாஸ் ஐயா, வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு சுற்றுலா வரவங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் வேட்டியிலையும் பெண்கள் புடவையும் கட்டிட்டு வராங்க ஐயா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் அந்த பெண்கள் பாருங்க, புடவை கட்ட தெரியாம புடவைய கட்டிக்கிட்டு மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு வர அழகு இருக்கு பாருங்க. அதுதாயா எங்க பண்பாடு. ஐயா, எங்க பண்பாடு எங்க வரைக்கும் ஓங்கி இருக்கு தெரியுங்களா ஐயா? ஐயா, அமெரிக்காவில ஆக்லோ ஆல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க ஐயா. அந்த நிறுவனத்துல 250 மாணவர்களை கொண்டு பனை நில சங்க தலைவரான ஹரி நாராயணன் அப்படிங்கிறவரு தமிழ் பண்பாட்டை பத்தி ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஹரிநாராயணன்கிறவரு அங்க ஒரு அகாடமி, பண்பாட்டு அகாடமி நடத்துறாரு அமெரிக்கால. அவங்க தினமும் எப்படி போய் பாடம் நடத்துறாங்கன்னா, நம்ம பண்பாடான வேட்டி போட்டுட்டு தான் போய் பாடம் நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்களா, ஏங்க ஏன் நீங்க எங்க நாட்டுக்கு வந்துட்டு எங்க உடைய அணியாம ஏன் நீங்க வேட்டி அணியறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்களா, வேட்டி சட்டங்கிறது எங்க பண்பாடு அப்படின்னு சொன்னா எங்க பண்பாடு எது வரைக்கும் உயர்ந்திருக்குன்னு பாருங்கய்யா. ஆகையால் தான் சொல்றேன், இன்றைய சமுதாயத்துக்கு பண்பாடுதான் அவசியம் தேவை அப்படின்னு நான் உரையை முடிச்சுக்கிறேன். நம்முடைய அடையாளம் எது என்று கேட்டால் நம்முடைய பண்பாடு. நாம யார் என்பதை நம்முடைய உடையும் நம்முடைய செயல்களும் நிர்ணயிக்கும்.